ஹாய் வியூவர்ஸ், ஹேவ் ஏ நைஸ் டே. இன்றைக்கி வந்து ஒரு ஸ்டோரி பார்க்கலாம். இந்த ஸ்டோரி பேர் வந்து கற்றது கை மண்ணளவு, கல்லாதது உலகளவு அப்படிங்கிறதுக்காக ஒரு ஆற்றுல ஒரு படகோட்டி வந்து ஒரு படித்த பண்டிதரை வண்டியில் படகுல உட்கார வச்சு படகுலேருந்து அப்படியே இது பண்ணி படகு ஓட்டிக்கிட்டு ஒரு கரையிலேருந்து அடுத்த கரைக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்காக போயிட்டு இருந்தாங்களாம். அப்போ போயிட்டு இருக்கும்போது பண்டிதர் வந்து அந்த படகோட்டிக்கிட்ட கேட்பாங்களாம், எப்பா நீ பகவத்கீதை படிச்சிருக்கியா அப்படின்னு கேட்பாராம். அவர் வந்து அது எங்கள் அப்பன் கூட படித்ததில்லை அப்படின்னு சொல்லுவாங்களாம். அப்போனா நீ வாழ்நாளில் பாதி வீணடிச்சிட்ட அப்படின்வாங்களாம். ஐயோ அப்படின்னுட்டு அடுத்தது வந்துட்டு உனக்கு 1.5 அடி இருக்க திருக்குறளாவது தெரியுமா, 1.25 அடி இருக்க திருக்குறளாவது தெரியுமா அப்படின்னு கேட்பாங்களாம். அதை நான் தொட்டு கூட பார்த்ததில்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த படகோட்டி சொல்லுவாங்களாம். அப்போ இன்னும் ஒரு கால்வாசி உன்னுடைய வாழ்க்கையில் வீணடிச்சிட்ட அப்படின்வாங்களாம். அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த பண்டிதர் வந்து ரொம்ப பெருமையாக ரொம்ப ப்ரௌடாகவே சொல்லிகிட்ருப்பாராம்மா. அவருக்கு தான் எல்லாமே தெரியும் அப்படின்ற மாதிரி. அப்புறம் வந்து ஆற்றுல கொஞ்சம் வெள்ளம் வந்துடுமா. வெள்ளம் வந்தோடனே அந்த ஆற்று வந்து கடல் அந்த ஆற்றுல வந்து தண்ணி அதிகமானோடனே இப்படி இப்படின்னு ஆடுமா. அப்போ வந்து எல்லோரும் அந்த படகுல இருந்தவங்களாம் கீழே குதித்து நீச்சல் அடித்து போயிடுவாங்களாம். இந்த பண்டிதர் மட்டும் உட்காந்துட்டே இருப்பாங்களாம். அந்த படகோட்டி வந்து, ஐயா நீங்களும் நீச்சல் அடித்து கிளம்பிடுங்க அப்படின்னு. எனக்கு வந்து நீச்சல் அடிக்க தெரியாது, நீந்த தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பண்டிதர் சொல்லுவாங்களாம். அப்போ அந்த படகோட்டி சொல்வாராம், நீங்கள் வாழ்க்கையிலேயே வந்துட்டு உங்கள் வாழ்க்கையே காப்பாற்றிக்க உங்களால் முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் கூட்டிகிட்டு போய் காப்பாற்றி விடுவாராம். அதாவது வாழ்க்கை கல்வியும் தேவை, ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாது அப்படின்ற மாதிரி நம்ம படிப்பு முக்கியம்தான். படிப்போட நமக்கு சைடு ஆக்டிவிட்டியும் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஒர்க்கும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது இந்த கதையில் தெரிஞ்சுக்கிட்டோம். அதுதான் வந்து அந்த பண்டிதர் வந்து ரொம்ப பெருமிதம் பிடிச்சி போய் தலகணம் பிடிச்சி போய் எனக்கு அது தெரியும் இது தெரியும்னாரு. ஆனால் நீந்த தெரியாமல் இருந்திருக்கிறாரு. அதனால் கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு. ஆர்ட் இஸ் லாங், லைஃப் இஸ் ஷார்ட்டுங்கிறது இந்த கதையில் தெரிஞ்சுக்கிட்டோம். தேங்க்யூ வியூவர்ஸ்.